குரு பெயர்ச்சி 2025 உங்களுக்கு என்ன மாதிரி பலாபலனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேசராசி அப்படின்னா வேகம், வெற்றி, எதையும் சாதிக்கக்கூடிய துடிப்பு இருக்கும். சமையல்ல ரொம்ப கலைநுட்பத்தோட செய்யக்கூடியவங்க பெண்களா இருந்தா, அதே ஆண்களா இருந்தால் நல்லா ருசிச்சு சாப்பிடணும், இப்படி வெரைட்டியா சாப்பிடக்கூடிய குணம் உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டுங்க. உங்களுக்கு பெரிய பிளஸ்ங்க. ஏன்னா 90% குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பரான சக்சஸை கொடுக்குதுங்க. அதிகாரம் உண்டு, ஆட்சி செய்யக்கூடிய அமைப்புல உங்களுக்கு அமைப்பு உண்டு, நல்ல ஒரு உயர்வான சிந்தனைகள் மேலோங்கும், நிறைய விஷயங்கள் செய்யணும், காரியம் பண்ணணும், நிறைய ஒரு வெற்றி அடையணுங்கிற ஒரு விவேகம் எண்ணங்கள்லாம் வரும். அதெல்லாம் தூண்டுதல் பண்ணக்கூடிய அமைப்புல மற்ற கிரகங்களும் சரி, குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால நீங்க துணிஞ்சு களத்துல இறங்கி நீங்க விளையாடலானே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திருமணம் ஆகாதவங்க டக்குன்னு ஜாதகத்தை எடுங்க, சரியான பொருத்தம் பார்த்து நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கறீங்களோ அது போலயே கிடைக்கும். அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. கேம் சேஞ்சர் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே குரு உடைய துணையும் குருவுடைய அருளும் கிடைக்க பெறட்டும். ஏன்னா நம்ம பேசக்கூடிய தலைப்பு குரு பகவானுடைய பெயர்ச்சி. எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சுபகிரகத்துல குரு பகவான் ஒரு ஹாப்பிங்க. ஏன்னா குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியது, தனத்துக்காரகன், திருமண தடையை விளக்கக்கூடியவர், மேலும் அனைத்து சுபகாரியங்களும் நடத்தக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானே. அப்ப 9 கிரகத்திலையும் நமக்கு எந்த பாவகத்துல போய் குரு அமர்ந்தாலும் அது சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ரிஷபத்தில் இருந்து காலதேவனுக்கு 2ஆம் பாவகம், ரிஷபத்தில இருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் மிருகஷீடம் வழியாக பிரவேசிக்கிறார். குரு கொடுக்க கோடி நன்மைங்க. அதாவது வியாழன் நோக்கு அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட குரு பகவான் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நல்ல பலன், என்னென்ன கஷ்டம் கொடுப்பார், அல்லது அவர் என்னென்ன விஷயத்த தடை தாமதம் கொடுத்து அதுக்கப்புறம் நல்லது செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குரு பெயர்ச்சி அப்படிங்கும்போது குரு பகவான் தனத்துக்காரகன் சொன்னோம். அதே போல கல்வியை தொடர்ந்தும் தொழிலை படிக்கிறதுக்கு, தொழில் கல்வியை எடுக்கிறதுக்கு, தொழில் சார்ந்த விஷயத்துக்கு, திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு புத்திரக்காரர்னு சொல்லக்கூடியவரும் குரு தாங்க. குரு விசேஷம் அப்படிங்கும் பொழுது அந்த குரு நல்ல இடத்துல இருந்தாதான் அவங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக உயரும். 12 பாவகத்துல முதல் பாவகம் லக்னத்துல குரு இருந்தா அவங்க ஒரு விசேஷ அமைப்பு உண்டு. இது போல பாவகம் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இன்னும் நல்ல சிறப்பம்சம். என்னதான் பாவகத்துல இருந்தாலும் குரு அமர்ந்த இடம் பால் அப்படின்னு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கு. இதெல்லாம் நமக்கு மூல நூல்ல கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். அப்ப ஜாதக பலன்லையும் நமக்கு அஸ்ட்ராலஜில சொல்லக்கூடிய அமைப்பிலையும் இந்த கோச்சார கிரகத்துடைய பயணத்தை வைத்து ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் இந்த வருஷம் மேன்மை அடைஞ்சுக்கலாம், என்னென்ன விஷயம் நம்ம தேடுறோம், அதுக்கெல்லாம் விடை கிடைக்குமா அப்படின்னா குரு சப்போர்ட் பண்ணா எது வேணாலும் கிடைக்கும். விருத்தி பண்ணி கொடுத்துட்டு போகார். அப்ப 5, 7, 9 அப்படிங்கிறது சிறப்பான பார்வை குரு பகவானுக்கு. அதே 2, 11 அரை பார்வை அப்படிம்பாங்க. மிதுனத்துக்கு உபயராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி எந்தெந்த விதத்துல மேச முதல் மீனம் வரை என்னென்ன பலாபலன்கள், எந்த பாவகத்தை பார்க்கிறார், அதனால உங்களுக்கு என்ன உபயோகம் அப்படிங்கிறத விட பரிகாரத்தோட நம்ம வரிசையா உங்களுடைய சேனல்ல வரக்கூடிய அனைத்து ராசிக்கும் பாருங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா உறவுகளும் இருக்கும். அப்ப எல்லாரும் ஒவ்வொரு ராசியில இருப்பீங்க. லக்னத்துக்கும் இது பேசும். ஸோ ராசியை தான் நம்ம நகர்வு பொறுத்து இந்த கிரகத்துடைய நகர்வுகளை வைத்து நம்ம பலன் சொல்றோம். கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது பெயர்ச்சி ஆண்டுதோறுமே பெயரக்கூடியதான் குரு பெயர்ச்சி. அப்ப இந்த குரு பெயர்ச்சி ஓராண்டு நமக்கு என்னென்ன பலன் கொடுக்கும், நம்ம என்ன பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நல்ல ஒரு பரிகாரத்துடன் சொல்றோம். மேச நேயர்ல இருந்து மீனம் வரை பார்த்துக்குங்க. உங்க உறவுகளுக்கும் நட்பு வட்டாரத்திற்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்கலாம். சரிங்களா? மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்துடைய முழு பலனையும் பார்த்துக்கணும். மற்ற கிரகங்கள் ஜனன ஜாதகத்துல எப்படி இருக்கு, அதே போல தசா புத்தி நம்ம குரு பயிற்சி சப்போர்ட் கொடுக்குதுங்கிறத நம்ம கேட்டுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் 100க்கு 100 பலாபலனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது, நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பதிவிலும் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
மேசராசி நேயர்களுக்கு குரு மகா பெயர்ச்சி எப்படி இருக்கும்? குரு பெயர்ச்சி 2ஆம் இடத்துல இருந்த ரிஷபத்துல இருந்த மேசராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல மிதுனத்துக்கு கம்யூனிகேஷன்ங்கிற இடத்துக்கு போறார். மேசராசி அப்படின்னா வேகம், வெற்றி, எதையும் சாதிக்கக்கூடிய துடிப்பு இருக்கும். சமையல்ல ரொம்ப கலைநுட்பத்தோட செய்யக்கூடியவங்க பெண்களா இருந்தா, அதே ஆண்களா இருந்தால் நல்லா ருசிச்சு சாப்பிடணும், இப்படி வெரைட்டியா சாப்பிடக்கூடிய குணம் உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டுங்க. குரு பெயர்ச்சி 2025 உங்களுக்கு என்ன மாதிரி பலாபலனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளுக்கும் எடுத்த காரியத்தில் முயற்சி அப்படிங்கிற பண்ணக்கூடிய விஷயத்துல உடனே வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்குதுங்க குரு பகவான். ஏன்னா குரு துலாம 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதே போல தனுசை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். கும்பத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். உங்களுடைய வீட்டை 11ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதுக்கு பேர் அரை பார்வைன்னு அர்த்தம். அப்ப குருவுடைய சப்போர்ட் 3ஆம் இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு ஒரு அரை பார்வை உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்ப குரு உங்களுக்கு நல்ல கல்வி, உங்க குழந்தைங்க நல்ல படிப்புல ஒரு மேன்மை கொடுக்கறது, வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு, எந்த காரியங்கள் தடையாக இருந்துச்சோ அதெல்லாம் இனிமே சட்டு சட்டு சட்டுன்னு நடக்கக்கூடிய அமைப்பை தருங்க. ஏன்னா துலாம்ல 5ஆம் பார்வையா பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடு, குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கிறது, குடும்பம் சார்ந்து குலதெய்வம் சார்ந்து, அதாவது மெயினா என்னன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்துல பூர்வீகத்தோட இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையோ இடம் சம்பந்தமான ஒரு வில்லங்கமோ என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு ஆண்டு காலம் குரு கொடுக்க காத்திருக்காரு. அதை நீங்க பயன்படுத்திக்கணும். அதே போல தனுஷ்ல 7ஆம் பார்வையை பார்க்கும் பொழுது திருமணம் ஆகாதவங்களுக்கு மேசராசி நேயர்கள் எல்லாருமே கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு. பாக்கியஸ்தானங்கிறது என்ன? அப்பா வழி சொத்து, அப்பா வழி மேல வரக்கூடிய அமைப்பு, அப்பா கிட்ட நல்ல பிணக்கோ சண்டையா இருந்தா கூட அதெல்லாம் சமரசம் ஆகக்கூடிய அமைப்பு. மேலும் அப்பா வழியில இருந்து செல்வாக்கு கூட கிடைக்கும். அவருக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கும். யாருக்குங்க? தந்தைக்கு ஒரு அந்தஸ்து. தந்தை வழியில வரக்கூடிய சொத்துல உங்களுக்கு ஒரு பாகம் கிடைக்கிறதோ அல்லது வருமானம் ஈட்டக்கூடிய இது ஆரோக்கியமான விஷயங்கள் நல்லா இருக்கும். அப்பாவுடைய வழி, அப்பாவுக்கும் ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, உடல் தொந்தரவு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இனிமே சரியாகக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல 11ஆம் இடம் பார்க்கக்கூடிய உங்களோட இடத்துக்கு என்ன முயற்சி எடுத்தாலும் அதற்கு ஒரு விருத்தியை கொடுப்பார், விவேகத்தை கொடுப்பார். நல்ல நீங்க விசா பாஸ்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டு வெளிநாடு போகணும் அப்படின்னாலும் போகக்கூடிய அமைப்பு. ஏன்னா மற்ற கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா ராகு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு 11ஆம் இடத்துல இருந்து. அதனாலதான் குரு 11ஆம் இடத்தை ராகுவை பார்க்கறாரு. குரு ராகுவை பார்க்கக்கூடிய அமைப்பு மிக அற்புதமான விஷயம். 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்கறது உங்களுக்கு பெரிய பிளஸ்ங்க. ஏன்னா 90% குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பரான சக்சஸை கொடுக்கும். அதிக முதலீடு போடுறோங்க அல்லது சப் டிவிஷனா ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யறோம் அப்படின்னாலும் செய்யலாம். கலைத்துறை, இசைத்துறை, துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு குரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்குதுங்க. அதிகாரம் உண்டு, ஆட்சி செய்யக்கூடிய அமைப்புல உங்களுக்கு அமைப்பு உண்டு. நல்ல ஒரு உயர்வான சிந்தனைகள் மேலோங்கும். நிறைய விஷயங்கள் செய்யணும், காரியம் பண்ணணும், நிறைய ஒரு வெற்றி அடையணுங்கிற ஒரு விவேகம் எண்ணங்கள்லாம் வரும். அதெல்லாம் தூண்டுதல் பண்ணக்கூடிய அமைப்புல மற்ற கிரகங்களும் சரி குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால நீங்க துணிஞ்சு களத்துல இறங்கி நீங்க விளையாடலானே சொல்லலாம். அதே போல தனம், பொன், பொருள் சேர்க்கை எல்லாம் உண்டுங்க மேஷராசி நேயர்களுக்கு. ஃபர்ஸ்ட் திருமணம் ஆகாதவங்க டக்குன்னு ஜாதகத்தை எடுங்க, சரியான பொருத்தம் பார்த்து நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்களோ அது போலயே கிடைக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா எண்ணம் போல வாழ்வுங்க. உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு தகுதியோட தரத்தோட பெண்ணோ அது ஆணோ உங்களுக்கு எப்படியோ கலத்தர பாவகம் சிறப்பாக அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க உறுதியா நம்பலாம். அப்ப குரு இவ்வளவு விஷயங்களும் உங்களுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுடைய இடத்துக்கு குரு பகவான் அப்படிங்கும்போது 9க்கும் 12க்கும் உடையவர், பாக்கியஸ்தானத்துக்கும் அயன சயன ஸ்தானத்துக்கும் உடையவர். அப்ப நல்ல ஒரு விஷயங்கள் விரயமாக இருந்தாலும் அது சுப விரயமா கொடுக்கக்கூடிய விஷயமும் நடக்கும். மேசராசி நேயர்கள் குரு பெயர்ச்சி பலாபலனை விட உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது குருவாக இருந்து தட்சிணாமூர்த்தியாக வழிபடக்கூடிய மலையில இருக்கக்கூடிய சிவன் கோயில நவகிரகமோ அல்லது தட்சிணாமூர்த்திக்கோ உங்களுடைய பிறந்த மாதத்துல வியாழக்கிழமை நல்ல வஸ்திரம், ஒரு நாள் என்ன கட்டளையோ அதற்கு சந்தனம், பன்னீர்னு 5 விதமான அபிஷேக பொருட்கள், நல்ல ஒரு நெய் தீபம், அதே போல பிளஸ் நல்ல ஒரு நைவேத்தியம் கொடுத்து வழிபாடு எடுங்க. சிறப்பான ஒரு விஷயத்தை என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருக்க காரிய சித்தியை கொடுக்கும், கைகூடும். ஷேர் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கும் தனம் பெருகும். மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் என்னோட டிஸ்பிளேல ஃபோன் நம்பர் வருது, நீங்க ஃபோன் பண்ணி உங்களுடைய முழு ஜாதகத்தை மற்ற கிரகங்கள் பயிற்சியோட குரு பயிற்சி சப்போர்ட்டோட எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.